அனைவருக்கும் நமஸ்காரம். இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். என்னன்னா, வைஷ்ணவா காலேஜ் கல்லூரி மாணவர்கள் ஆர்ஃபனேஜ் அனாதை சிறுவர்களுக்காக இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விழா, விண்மீன்களின் விளையாட்டு நடத்துவது ஒரு ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சைல்டு ரைட் அதை பத்தி தான் அவங்க அவங்களோட டாபிக், அவங்க எடுத்த டாபிக். நீங்க அனாதைன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் அனாதை யார் சொல்லுவா? கடவுள். அப்பா அம்மா இல்லாத அவர் தானே இல்லையா? அந்த அனாதை தான் ப்ராபபிலி, அதை தான் நம்ம அனாதி அப்படின்னு சொல்றோம் போல இருக்கு. ஸோ அவரே அம்மை அப்பனா இருந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு, ஏன்னா தன்னுடைய நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளோட கஷ்டத்தை புரியும் நமக்கு. அதனால அவரே அம்மையப்பனா இருந்து இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் உங்களை மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமா காப்பாத்துறார். பிஜி பண்றீங்க, நானும் பிஜி பண்ணேன். பிஇ பண்ணிட்டு எம்டெக் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல பிஜி பண்ணேன். அது போஸ்ட் கிராஜுவேட் சொல்றது. நீங்க பண்ற பிஜி பேரண்டல் கைடன்ஸ், அப்பா அம்மாவா இருக்கிறது எப்படி அப்படின்னு நீங்க கத்துக்கிறீங்க. சினிமாலாம் பேரண்டல் கைடன்ஸ் வரும் இல்லையா? அது மாதிரி நீங்க பிஜி நீங்க நிஜமாவே கத்துக்கிறீங்க. சைல்டு ரைட், இன்ஃபேக்ட் சைல்டு இஸ் ஆல்வேஸ் ரைட். என்னைக்குமே குழந்தை தப்பு கிடையாது. நான் என்னுடைய பேரன் ஆயிடுச்சு, கிராண்ட்சன் ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிருந்தேன். கோவில்ல சாமிக்கு முதல்ல அந்த அபிஷேகம் நடந்தது. அப்போ எல்லாரும் கணத்துல போட்டாங்க. என் பேரை கேட்டான், தாத்தா என்ன நடக்குது அப்படின்னா, சுவாமி குளிப்பாட்டுறாங்கடா, காட் இஸ் டேக்கிங் பாத் அப்படின்னா. ஓ அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கிரீன் போட்டுட்டாங்க, அலங்காரம் பண்ணாங்க. இப்ப என்ன நடக்குது? இப்ப என்ன தெரியல நடக்குதுன்னா, மாதிரி சுவாமிக்கு ட்ரெஸ் பண்றாங்களா? என்ன தாத்தா குளிக்கிறத பார்க்க பண்ணாங்க, ட்ரெஸ் பண்றது பார்க்க கூடாது. சோ சைல்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட். அதோட ரேஷனல் மைண்ட் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லா குழந்தையுமே சாக்லேட் டேஸ்டா போறதால சொல்ல, எல்லா குழந்தையுமே கடவுளோட ஒரு, இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாமே கடவுளோட அம்சம் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடவுள் அம்சத்தை தொலைச்சிட்டு வரோம். அந்த இன்னசென்ஸ் சொல்றோம் இல்லையா? அது வளர நமக்கு அந்த வி லூஸ் அவர் இன்னசென்ஸ். அப்ப தென் வி பிகம் ஹியூமன் பீயிங்ஸ். பிறக்கச்சு எல்லாருமே கடவுள் தான், எல்லாருமே ப்ராடிஜி தான். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் காலத்தால நம்ம ட்ராஜடியா மாறுறோமே தவிர எல்லாருமே ப்ராடிஜி தான். அது நானே அடிக்கடி சொல்றது உண்டு. பையன் மண்ணை தின்றால் வெய்யாதே வாய்க்குள் பார், வையம் தெரியாவிட்டால் ஐயமே இல்லை, நீ யசோதை அல்ல இல்லையா? நமக்கு தெரியும். சோ நம்ம யசோதியா இருக்கணும்னா எல்லா குழந்தையும் கிருஷ்ணன் தான். நம்ம யசோதியா இருந்தா தான் அந்த கடவுள் அம்சம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி குழந்தைகளுக்காக இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன் நடத்தாங்க. குழந்தைகளோட ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கப்படுது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் கூட ஒரு அரவிந்த், மோகன் அவங்கெல்லாம் உங்க பிஜி பண்ண பசங்க அவங்க கேட்டேன், இந்த கோர்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கு, கேரியர் வைஸ் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பிஆர் ஆகலாம், ஹெச்ஆர் ஆகலாம் அப்படிலாம் சொன்னாங்க. என்ன வேணாலும் ஆகலாம், ஏஆர் ஆனா கூட ஆகலாம், ஏஆர் ரஹ்மானா கூட ஆகலாம். இப்போ படிப்பு முதல்ல நான் கூட இன்ஜினியரிங் தான் படித்தேன். அப்புறம் இப்போ நான் படிச்சது இன்ஜினியரிங், பட் அதுல பண்ணது கொஞ்சம் இன்ஜினியரிங் தான் பண்ணேன். நான் சொல்லாம 10 வருஷம் தான் நான் வேலை ஒர்க் பண்ணேன். ஸோ லைஃப் இஸ் அ வெரி பிக் கேன்வாஸ். நம்ம எப்படி வேணாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். பட் இது இந்த படிப்பிலேயே இது ஒரு உயர்வான படிப்புன்னு சொல்லணும் நிச்சயம். ஏன்னா அந்த சோசியல் சர்வீஸ் நமக்கு நல்லா ஞாபகத்துக்கு மதர் தெரேசா அவங்க எவ்வளவு காரியங்கள் பண்றாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வழியில உங்க இதுல எவ்வளவு பேர் மதர் தெரேசா வரப்போறாங்களோ, எவ்வளவு பேர் மகாத்மா காந்தியா வரப்போறாங்களோ, அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். பட் இதே துறையில இருந்து பிஆர் ஹெச்ஆரா போறதை விட இன்னும் இதே மாதிரி அனாதை நிறுவனங்களுக்கோ முதியோர்கள் இல்லத்துக்கோ, இந்த அப்பா அம்மா இல்லாதவங்க அனாதைன்னு சொல்றோம். எனக்கு என்னமோ இப்ப பசங்க பாத்துக்காம பாதி அப்பா அம்மா தான் அனாதையா இருக்காங்க. அனாதை முதியோர்கள் இல்லத்துல. சோ அவங்களுக்கு நம்ம இப்ப விஸ்ராந்தில நான் போய் பார்த்திருக்கேன். அங்க பல பேர் பசங்க இருக்காங்க சார், பட் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கா, அங்க இருக்கா, அமெரிக்கையா இருக்கா, அமெரிக்கால இல்ல கண்டுக்காம இருக்காங்க. சோ அவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்றதுக்கு சோசியல் சர்வீஸ் ஒரு படிப்பா அப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ப்ரொஃபசர் கூட சொல்லியிருந்தார், அடுத்து டெமென்ஷியா பத்தி கோர்ஸ் எடுக்க போறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண போறோம். ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நல்ல சப்ஜெக்ட்ஸ் எடுத்து வச்சு டீல் பண்றீங்க. ஐ அப்ரிஷியேட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு விழாவில் பங்கேற்கிறதுக்கு எனக்கு திரு அமுதசுரிக்கு ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவரோட சன் அரவிந்த் உங்களோட தான் படிக்கிறான். சோ அந்த மூலியமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இது ஒரு நல்ல காலை பொழுது.
ஏன்னா எவ்வளவோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சந்தோஷத்துக்காக, பிரத்தியார சந்தோஷத்துக்காக நம்ம ரொம்ப கம்மியா தான் பண்றோம் லைஃப்ல. அந்த மாதிரி கம்மியா பண்ற விஷயத்த இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் எனக்கு இன்றைக்கு கிடைத்த காலை பொழுது. ஸோ அதனால டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும், பிரின்சிபாலுக்கும், மாணவர்களுக்கும், இந்த கோர்ஸ் பண்றவங்களுக்கும், குழந்தைகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தின் புகழ் வாய்ந்த மனிதர்கள் ஒருவராகவும் நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவராகவும் இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு திரேசி மோகன் அவர்களே, கல்லூரியினுடைய பேராசிரியை பெருமக்களே, இந்த விழாவில் நானும் பங்கேற்றுக் கொள்வதற்கான ஒரு மகத்தான வாய்ப்பினை